ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும், கூடவே எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், எந்தெந்த துறைகளில் நீங்கள் சிறந்து இருக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகநிலைகளை பொறுத்து தாங்க ஏற்படும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தற்போது 2026 பிறந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருந்த 7.5 சனியானது உங்களை விட்டு விடுபட போகுது. ஸோ முழுமையாக நீங்கள் வெளிவர போகிறீங்க. சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லாசிகளை மட்டுமே கொடுக்க போகிறாரு. எவ்வளவோ கஷ்டங்களையும் கொடுமைகளையும் கொடுத்துருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி இப்போ அதுக்கு பதிலாக ஒரு 2 மடங்கு உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ மகர ராசிக்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கலாம். இனி எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. ஆனால் இந்த டைமில் எப்போவுமே பார்த்திங்கன்னா, சொந்தம் பந்தம் இவங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப பக்கத்திலே வச்சுக்கணும், விட்டு போகக்கூடாது, நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து இவங்களுடைய இயல்பான குணம்தான். சனி பகவானால் ஆளப்படக்கூடிய நீங்கள் சனீஸ்வர பகவானாலேயே நிறைய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தீங்க. ஆனால் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வந்து சிறப்படைய போகுது. அதுக்காக நிறைய மாற்றங்களை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க. ஸோ சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சியானார். அப்போலேருந்தே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த வரிசையில் தான் இப்போ ஏப்ரல் மாதமும் உங்களுக்கு இருக்குது. ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளை 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. ஸோ குறை காண்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களே உங்களை பற்றி வந்து தவறாக வந்து பேசுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. என்ன தான் அவங்க உங்களை பற்றி தவறாக பேசினாலுமே கூட அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளும் உங்களை வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நம்பிக்கையை வந்து சம்பாரித்து வச்சுருப்பீங்க. ஸோ மேலதிகாரிகள் உங்களை வந்து தவறாக பார்க்கவே மாட்டாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தான் வந்து கிடைக்க போகுதே தவிர எந்த வகையிலையுமே உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட போகிறது கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மகர ராசி நேயர்களில் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு மறதியானது ஏற்படும். இந்த மறதி என்ன பண்ணும், அடிக்கடி உங்களுடைய வேலைகளை வந்து கெடுத்து விட்டுடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா எந்த டைமில் உங்களுக்கு வியாபாரம் வந்து செய்கிற மாதிரி இருக்குது, இல்லை எங்கேயும் வெளியில் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மறதி அப்படின்றது இருக்கத்தான் செய்ய போகுது. காசு பணம் கூட அப்படி தாங்க, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து நீங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வைக்கும் பொழுது நீங்களே மறந்தாலுமே கூட அந்த டைரியில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ யாருக்கு எவ்வளோ எப்போ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது, நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத கால விரயத்தை வந்து இது தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மறதி அப்படின்றத ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அலைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வியாபாரிகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. வியாபாரம்லாம் சிறப்பாக தான் நடக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த மறதி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்ததாக குடும்ப தலைவிகள், மகர ராசியுடைய பெண்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த டைம் வந்து கொஞ்சம் அனுசரித்து தான் இருக்கணும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நீங்கள் அனுசரணையாக தான் நடந்துக்கணும். ஏன்னா அவங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட வந்து பேசணும் பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சிரித்த முகத்தோடு வந்து பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அங்கே எதுவும் வராது. இதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பணச்சிக்கலாக இருந்தாலுமே கூட அதை உங்களால் சமாளிக்க முடியும். வெற்றிகளானது கிடைக்கும். சனீஸ்வர பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா யார் தடுக்க போகிறாங்க? ஸோ அந்த மாதிரி தான் சனி பகவான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் உங்களை வந்து பக்குவப்படுத்தினார், பதப்படுத்திகிட்டு இருந்தார்.
உங்களுடைய தவறுகளை வந்து புரிய வச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த தவறை திருந்தி யாரெல்லாம் வந்து வரீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு நல்லாசைகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மகான் ஆசிரியர். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி நமக்கு புரிய வைக்கக்கூடியவர். அதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லா வந்து வாழ்க்கையில் சிறப்பாக வர முடியும். புரியாதவர்களுக்கு மீண்டும் அவர் வந்து புரிய வைப்பார். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய நல்லாசைகளை கொடுக்க போகிறாருங்க. ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். அதுலேயும் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கலைஞர்களே நீங்களாம் முன்னேற்றம் அடைவீங்க. திரைப்படத்துறையில் தான் நான் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு துடிச்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து படத்தில் மட்டும் கவனத்தை வந்து செலுத்திட்டு வாங்க. உங்களுடைய கதாநாயகனோட அதிகமாக வந்து நெருக்கங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது உங்களுடைய திறமைக்கு வந்து ஒரு சில சவால்களை ஏற்படுத்தலாம். ஆனால் எப்போதும் உங்களுடைய திறமை வீணாக போகாது. ஒவ்வொருத்தட்டையும் இருக்கக்கூடிய தனி திறமைகளை யாராலையும் வந்து திருடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மென்மேலும் வந்து வளரப்போகுது. அதன் மூலமாக நிறைய வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்காக தான் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. இது இல்லாமல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அரசு தேர்வு எழுதக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கவனத்தை ஒருபோதும் வந்து சிதற விடாதீங்க. படிப்பில் மட்டும் கவனத்தை வந்து செலுத்துங்க. அப்போ தான் நல்ல மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் குறைவாக தான் வந்து மதிப்பெண்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான பலன்களை எல்லாம் பெற மாதிரி ஆகிடும். ஸோ கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக எழுந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏப்ரல் மாதத்தில் இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே வந்து சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து மாறக்கூடியது அப்படின்றதுனால அந்தந்த நேரங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாகவும் இருக்கும். அதே போல் ஒரு சில நேரங்களில் கெடுபலன்களாகவும் இருக்கும். இதை வந்து யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்காக முயற்சிகள் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக வந்து மாறுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் நல்ல ஆசைகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து சராசரியை விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு 4வது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு. 4வது வீட்டில் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய வேலைத்துறையில் முற்றிலுமாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரத்துக்கு முயற்சிப்பார். உங்களுடைய வேலையை தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு, மின்சாரம் இது தொடர்பான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். நல்ல பலன் கிடைக்கும். நெருப்பு, மின்சாரங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லை அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுடும். நிச்சயதார்த்தம், திருமணம் இது எல்லாமே இப்போ வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எதுக்காகனாலும் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. சொல்லப்போனால் மகர ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையானது உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு இல்லாமலாம் இருக்காது. புதிய புதிய பிரச்சனைகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க தான் செய்யும். ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் செல்வத்தின் கிரகமான குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு சராசரியான பலன்களை தான் கொடுக்க போகுது. ஆனால் சேமிப்பு வீட்டில் அதனுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால சேமிப்பு விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போது நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய சேமிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்திக்கணும். ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்க போகிறீங்க. சனியினுடைய பலம் பொதுவாக பெரிய பிரச்சனைகளை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த நோயும் உங்களை வந்து நெருங்காதுங்க. ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க புதன்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்துட்டு வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரமாக பறவைகளுக்கு உணவளிங்க. எந்த பறவையாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் அதுக்கு உணவு வச்சுடுங்க. இது வந்து எளிமையான ஒரு பரிகாரம், சிம்பிளாக தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும்.
இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.